2 மாநில சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இது குறித்தான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக பாஜகவை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். மேடம், ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காலை முதல் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. நிலையில் சற்று முன்பு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கும் இந்நிலையில் பாஜக தொடர்ந்து தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை மேடம். அதான் இப்ப கடந்த 2 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்த சூழ்நிலையில் ஒரு பின்னடைவு இருக்கும்னு சொல்லி எக்ஸிட் போல்லாம் சொன்னதையும் தாண்டி இன்னைக்கு பிஜேபி 3வது முறையா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிற கருத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்யப்பட்டது. இன்னும் தேசிய அரசியலை குறித்தெல்லாம் நிறைய பேசப்பட்டது அங்க. அது இருந்தாலும் கூட அங்க பாஜகவுக்கான தளம் இருந்து கொண்டிருக்கு. எப்பயுமே போட்டிங்கிறது காங்கிரஸ் பாஜக தான் இருக்கும். அங்க நேச்சுரலாவே அப்படிதான் மாறி மாறி ஆட்சியை பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இடம் தான் கேரளா போன்ற இடம் தான் ஹரியானாவும். ஆனா போன 2 முறை தொடர்ந்து பாஜக ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது. 3வது முறையும் ஆட்சியை தக்க வைப்போங்கிறது பாஜகவோட ஒரு நிலைப்பாடா இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா அதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஆகையால் நாம் இப்ப ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம எப்படியும் ஒரு 12 மணி ஆகாம நமக்கு உறுதியா சொல்ல இயலாது. இருந்தாலும் கூட இந்த இழுபறியே இல்லாம அறுதி பெரும்பான்மை எடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை பாஜகவுக்கு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். மேடம், ஜம்மு காஷ்மீரில் பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஜம்முவை பொறுத்தவரை எப்பயுமே பாஜகவுக்கு அடித்தளம் இருக்கக்கூடிய இடம். சூழ்நிலைகள் எப்பயுமே பாஜகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஜம்முல இருக்கு. ஆகையால ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அந்த காஷ்மீர் எப்பயுமே காங்கிரஸ்க்கும் என்சிக்கும் சாதகமா இருக்கிற இடம். அது எல்லாருக்கும் தெரிந்தது. காரணங்கள் என்னங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. மக்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களுக்கு இது பத்தின பார்வை இருக்கு. ஆகையால் அங்க காஷ்மீர்ல காங்கிரஸ் என்சிக்கு கை ஓங்கின சூழ்நிலை இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். அதே நேரம் ஜம்முவை பொறுத்த வரைக்கும் அறுதி பெரும்பான்மை தாண்டுற அளவுக்குள்ள நம்பர்ஸ் ஜம்முவை கொடுத்துருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி காஷ்மீர்லயும் பல இடங்கள் பாஜக போட்டியிடுகிறது. அதுலயும் சிலது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆகையால் ஜம்மு காஷ்மீரும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கம்ப்ளீட் ஸ்வீப்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் என்சிக்கு. நாம வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ். நம்ம வெயிட் பண்ணி 12 o'clock ஆனாதான் உண்மையான சூழ்நிலை தெரியுங்கிறது என்னுடைய பார்வை.